इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. மூலம் என்னன்னா ஏக நானாஸ்தி கிஞ்சனங்கிற ஸ்ருதி தான் மூலம். இஹ பிரம்மணி கிஞ்சன நாஸ்தி. இஹனா பிரம்மத்தில், நானான பிரம்மத்தை காட்டிலும் வேறானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது. அப்படின்னா சிருஷ்டி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே சமக்கிர பிரபஞ்சத்துக்கும் காரணமாக பிரம்மத்தை தெளிவுபடுத்துறது. காரியங்கிறது எப்போதும் காரணத்துலதான் இருக்கும். காரணத்தை விட்டுட்டு வேற இடத்துல காரியம் இருக்க முடியாது. அப்ப பிரம்மன் தான் சர்வ ஜெகத்துக்கும் காரணம்னு சொன்னா அதை உண்டா சகல பிரபஞ்சமும் பிரம்மத்துலதான் இருந்தாலும் பிரம்மன் தான் அதுக்கு ஆதாரம். அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மத்துல பிரபஞ்சம் எதுவும் இல்லை அப்படின்னு நிஷேதம் பண்றதுல இருந்து பிரதிபன்னோபாதோ திரைக்காரநிஷேத பிரதியோகித்தம் அப்படிங்கிற வித்தியாசம் கிடைக்கிறது. இதை பத்திதான் அதுல பல ஆட்சேபங்கள் இருந்தது. இது சமாதானம் சொல்லியாச்சு. இப்ப வேற ஒரு விதமாக நியாயாவதக்காரர் ஆட்சேபம் பண்றார். பிரம்மத்துல பிரபஞ்சம் இல்லை இதான சொல்றேன். ஒரு வஸ்துவ ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லணும்னா அது இருக்கிறதே இல்லைன்னு சொல்றது இருக்கு. அது ரெண்டும் ஒரு தான் வரலாம். கடம் ஒரு இடத்துல இருக்கு, அப்போ கடம் இல்லை அப்படின்னு வெறுமை சொல்ல முடியாது. கடம் இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா படமாக இல்லை, கடம் படமாக இல்லை சொல்லலாம். இது எப்படி, இது என்ன சொல்றதுன்னா வெதிகரண தர்மாவச்சின்ன பிரதியோகிதா காசாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடம் என்னைக்காவது படமாக இருக்க முடியுமோ? இருக்க முடியாது இல்லையா? அதனால அது இருக்கிற இடத்துலயே படமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். படம் கடமாக இல்லை. அத போல இந்த பிரபஞ்சம் பிரம்மத்துல இல்லைன்னு சொல்றச்ச பிரபஞ்சம் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது பிரபஞ்சம் வேற ஒரு விதமாக இல்லை, ஒரு விதமா இருக்கு ஒரு விதமா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரபஞ்சங்கிறது எந்த விதமாகவும் இல்லவே இல்லை. இப்போ ஒரு இடத்துல கடம் இல்லைன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல கடம் இல்லைன்னு சொன்னா இல்லவே இல்லைதான். அது எந்த ஒரு ரூபத்திலையும் அங்க இருக்கிறதாக சொல்ல முடியாது. கடம் கடமாகவும் இல்லை, படமாகவும் இல்லை, எந்த ரூபத்திலையும் அங்க இல்லை. ஆனா கடம் இருக்கிற இடத்துல அதை நிஷேதம் பண்ணும் போது அது கடம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கடம் வேற ஒரு ரூபத்துல அங்க இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ பிரபஞ்சம் பிரம்மத்துல இருக்கு, இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்றது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. வேற ஏதோ ஒரு ரூபத்துல அது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும். அது என்ன ரூபம்னு சொன்னா பாரமார்த்திகத்துவம் ரூபம். பிரபஞ்சங்கிறது பாரமார்த்திகமாக இல்லை இது சொல்லலாம் இல்லையா? பாரமார்த்திகமா இல்லை. பிரபஞ்சங்கிறது இருக்கு, வியாபகாரிகமா இருக்கு, ஆனா பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க எப்படி சொல்ல போறீங்க? மேக நானாஸ்தி கிஞ்சனங்கிற சொல்லியால பிரபஞ்சங்கிறது அங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல பரமார்த்தமா இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? இது ரெண்டே ரெண்டு வழிதான். ரெண்டுல ஒண்ணு சொல்லியாங்க. இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது சரியாகாது. காரணம் என்ன? ஸ்ருத்யாதி சித்த உற்பத்திகஸ்ய அர்த்தக்ரியா சமர்த்தஸ்ய அவித்யோபாதானகஸ்ய தத்வஞான நாஸ்யஸ்ய ச வியதாதேஹே ரூப்யாதேஷ்ச தீகால வித்யமானேன அசத்விலக்ஷண ஸ்வரூபேண திரைகாலிக நிஷேதா யோகா. இல்லவே இல்லைன்னு சொல்றதா ஸ்வரூபேண நிஷேதம்னு பேரு. இது சொல்ல முடியாதுங்க. பிரபஞ்சங்கிறது பிரம்மத்திலேருந்து உண்டாயிருக்குங்கிறது பிரமாணபூதமான ஸ்ருதி தெரிவிக்கிறது, யுக்தி அதை அனுசரிக்கக்கூடிய யுக்தி தெரிவிக்கிறது. அதனால பிரமாணம் ஸ்ருதி பிரமாணத்தினால பிரபஞ்சம் பிரம்மத்துல இருக்கு அப்படின்னு தெரியும் போது இல்லவே இல்லைன்னு சொல்றது முடியாது. இருக்குன்னு சொல்லி கொடுக்குறது, அதனால இல்லவே இல்லைன்னு சொல்றது தப்பு. இன்னொன்னு அர்த்தக்கிரியா சமர்த்தம். தெரிகிற பதார்த்தம்
இல்லவே இல்லைன்னு நாம சொல்றோம். ரஜ்ஜுல சர்ப்பம் தெரியும் போது இருக்கிறதாக சொல்றோம், ஆனா இல்லவே இல்லை, வாஸ்தவமா அது இல்லவே இல்லைன்னு ஒத்துக்க முடியாது. அதை போல இந்த பிரபஞ்சத்தை இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினால வரக்கூடிய பலன்கள்லாம் இருக்கு. பிராதிபாசிகம் மிச்சேன்னு சொன்னா அது அந்த காரியத்தை செய்ய முடியாது. நிஜமான பாம்பு எந்த காரியத்தை செய்யுமோ அதை பொய்யான பாம்பு செய்ய முடியாது. இது கடிக்கும், அதை கடிக்க முடியாது இல்லையா? நிஜமான அக்னி சுடும், பொய்யான அக்னி சுட முடியாது. ஆனா இந்த பிரபஞ்சத்துல நமக்கு தெரியக்கூடிய எல்லா பதார்த்தமும் அதற்கு உண்டான காரியங்களை சரியா செஞ்சுட்டு இருக்கு. அதான் அர்த்தக்கிரியா சமர்த்தத்தை, அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும்போது அதை இல்லவே இல்லை பொய்ன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி அவித்யோபாதானத்தை, இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதானம் அவித்யான்னு சொல்றது. பிரம்மங்கிறது விவர்த்தோபாதானம், அவித்யாங்கிறது பரிணாம உபாதானம். அத்வைத சித்தாந்தத்துல பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் உபாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா அது விவர்த்தோபாதானம்னு அர்த்தம். மாயையும் மாயாமிக்கு பிரகிருதி வித்யா அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு மாய பிரகிருத்தினா உபாதானம், அதையும் உபாதானம் சொல்லுவாங்க. அது பரிணாம உபாதானம். அவித்யோபாதானகத்திய தத்துவஜான நாசியஸ்தேச. இன்னொரு காரணம் என்னன்னா, தத்துவஜானத்தினால இந்த பிரபஞ்சமானது அழியக்கூடியதாக இருக்கு அப்படி நீங்க சொல்றேன். தத்துவஜானத்தினால அழியக்கூடியதாக இருக்கணும்னு சொன்னால் இதை இல்லவே இல்லைன்னு சொன்னா எப்படி அது அழியும்? அதனால சொரூபேன அதை நிஷேதம் பண்றது சரியில்லை. சொரூபேன நிஷேதமா இல்ல வேற ஒரு ரூபேன நிஷேதமான விகல்பம். சொரூபேன நிஷேதங்கிறது சரியில்லைங்கிறதுக்கு 4 யுக்தி சொல்றார். ஏன்னா இதுக்கு ஸ்ருதி பிரமாணமே இது இருக்கிறதாக காமிக்கிறது, அதனால இல்லவே இல்லை சொல்ல முடியாது. அந்த பிரபஞ்சம் தான் செய்ய வேண்டிய காரியங்களை நியதமாக செய்கிறது, அசக்கிரியா சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கு, அதனாலேயும் நிஷேதம் பண்ண முடியாது. அவித்யை உபாதானமாக கொண்டதாக இருக்கு, அதையும் நிஷேதம் பண்ண முடியாது. தத்துவஜானத்தினால நிவர்த்தியாக கூடியதாக இருக்கு, ஒரு இருந்தால்தானே தத்துவஜானத்தினால அது நிவர்த்தியாக முடியும். ஆகையால அதை இல்லவே இல்லைன்னு சொல்லி நிஷேதம் பண்றது சரியில்லை. இப்ப நான் சொன்ன இந்த 4 யுக்திகள் வியதாதி பிரபஞ்சம் ஆகாஷாதி பிரபஞ்சத்துக்கும் பொருத்தமானது. ரூபியாதேச சுத்தி ரூபியம் இருக்கே, இந்த சுத்தி ரூபியத்துக்கும் நீங்க அதே காரணங்களை சொல்லிடு. அவா மதத்துல சுத்தி ரூபியங்கிறது இல்லவே இல்லாத பதார்த்தம் தான். ஆனா சித்தாந்தி அது அவித்யால உண்டாகிறது அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை கூட சொரூபேன நிஷேதம் பண்ண முடியாதுதான். தீகால வித்தியமானேன அசத்விலக்ஷண ஸ்வரூபேன திரைகாலிக நிஷேதா யோகா. பிரதீதி காலத்துல தீன பிரதீதி காலத்துல அந்த பிரபஞ்சத்தினுடைய ஸ்வரூபம் இருந்துட்டு இருக்கு, சுத்தீரகத்தோட ஸ்வரூபம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 3 காலத்திலுமே எப்போதுமே அது கிடையாது அப்படின்னு நிஷேதம் பண்றது முடியாது. நாபி த்விதீயா. 2வது கட்சி ஸ்வரூபதா அதை நிஷேதம் பண்ணல, ஆனா அந்த ரஜதமானது பாரமார்த்திகமாக இல்லை. இது 3 காலத்திலும் இல்லைன்னு சொல்லலாம். இருக்கிற சமயத்துல கூட அது பாரமார்த்திகமாக இல்லாததுனால ரஜதம் பாரமார்த்திகமாக எந்த காலத்திலையும் சுத்தியில கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி பிரபஞ்சம் பாரமார்த்திகமாக எந்த காலத்திலையும் பிரம்மத்துல கிடையாது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு அடுத்த கருத்தம். அதுக்கு என்ன சொல்றார்? அபாத்தியஸ்வரூப பாரமார்த்திகத்துவசிய பாத்தியஸ்வரூப மித்யாத்வ நிரூபியத்துவேன அந்யோன்ய ஆசிரியா. இந்த பாரமார்த்திகத்துவம்னா என்னன்னு கேட்டா நீங்க அது பதில் சொல்லணும். பாத்தியத்துவ அபாவா, எது எது மித்தியை இல்லையோ, பாத்தியம்னா மித்தியம், எது மித்தியை ஆகாதோ அது பாரமார்த்திகம் அப்படின்னு சொல்லணும். அப்ப பின்னாம பாரமார்த்திகத்துவம் அப்படின்னு கேள்வி கேட்டா மித்யாத்வ அபாவன்னு பதில் சொல்லணும். இது மித்யாத்வம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அப்ப பாரமார்த்திகத்துவம்னா என்னன்னு தெரியும். அப்ப மித்யாத்வம் என்னன்னு சொல்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கேன். அப்ப மித்யாத்வம் தெரிஞ்சுக்கணும்னா பாரமார்த்திகத்துவம் தெரிஞ்சாகணும், பாரமார்த்திகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா மித்யாத்வத்தை தெரிஞ்சிருந்தாகணும்.
அப்ப என்ன, ரெண்டையுமே தெரிஞ்சுக்க முடியாது. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வேணும், அது தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா ரெண்டையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்யோன்யாச்சரியங்கிற தோஷம் ஏற்படுறது. பாத்தியஸ்வரூப பாரமார்த்திகத்துவ பாத்தியஸ்வரூப மித்யாத்வ நிரூபியத்வேன அந்யோன்யாச்சரியா. இன்னொரு தோஷம் இருக்கு. பாரமார்த்திகத்வஸ்யாபி ஸ்வரூபேண நிஷேதே பிரதம பக்ஷோக்த தோஷாபத்தி. சரி, பாரமார்த்திகத்துவம் பிரபஞ்சத்துல இல்லைன்னு சொல்றதாக ஆகுது. இந்த வெதிகரண தர்மாவசிய அபாவம்னு சொல்றாலே அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இடத்துல இந்த கடம் இருக்கு, கடம் கடமாக அங்க இருக்கு, கடம் ஒரு திரவியமாக இருக்கு, இதெல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த கடம் படமாக இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? கடம் இல்லைன்னு இருக்கும், அது சும்மா சொல்றதுதான். கடத்துல படத்தும் கிடையாதுன்னு அதுக்கு அர்த்தம். கடத்துல படத்தும் இல்லை அப்படிங்கிறதான் தெரிவிக்கிறது, படமாக இல்லை. அது போல பிரபஞ்சம் பாரமார்த்திகமாக பிரம்மத்துல இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமாகும்? பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவம் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகும். அப்ப என்னாச்சு, இங்க பாரமார்த்திகத்துவ அபாவம். பாரமார்த்திகத்துவம் பிரபஞ்சத்துல இல்லைன்னு சொன்னா ஸ்வரூபத்தா இல்லைன்னு அர்த்தமா, இல்ல அந்த பாரமார்த்திகத்துவம் பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொல்லணுமா? அங்கேயும் இதே மாதிரி கேள்வி வரும். பிரபஞ்சம் ஸ்வரூபேன இல்லைன்னு சொல்றீங்களா, பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொல்றீங்களான்னு கேட்டா மாதிரியே பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவம் இல்லைன்னு சொல்லும் போதும் பாரமார்த்திகத்துவம் இல்லவே இல்லைன்னு அர்த்தமா, இல்ல பாரமார்த்திகத்துவம் பரமார்த்தமாக இல்லை அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு அதுலயும் விசாரிக்கிறார். அங்கேயும் ஸ்வரூபத்தா இல்லை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இந்த முன்னாடி சொன்ன தோஷங்கள் எல்லாம் இருக்கு. அது கூட பரமார்த்தமாக இல்லை அப்படின்னு சொன்னா பிரபஞ்சத்துல தெரியக்கூடிய பாரமார்த்திகத்துவம் இருக்கு, அதுல இன்னொரு பாரமார்த்திகத்துவம் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆகும். அப்ப பிரபஞ்சத்துல பாரமார்த்திகத்துவம் கிடையாது, ஆனா லோகத்துல பாரமார்த்திகம் பிரபஞ்சம்னு பிரதீதியில பாரமார்த்திகத்துவம் தெரியுது. அப்ப அந்த பாரமார்த்திகத்துவத்துல பாரமார்த்திகத்துவம் கிடையாதுன்னு சொல்லணும். அதுவும் பாரமார்த்திகமா தெரியுதுன்னு சொல்லும் போது அந்த பாரமார்த்திகத்துவத்திலும் பாரமார்த்திகத்துவம் கிடையாது. இப்படி அதுல அனவஸ்தைங்கிற தோஷம் வந்துட்டு இருக்கும். பாரமார்த்திகத்துவஸ்யாபி ஸ்வரூபேண நிஷேதே பிரதம பக்ஷோக்த தோஷாபத்தி अतः तस्यापि पारमार्थिकत्वाकारेण निषेधे अनवस्था इति चेत् मन्त्रम्. இது பர்யந்தம் பூர்வபக்ஷமாச்சு. இப்ப சித்திக்காரர் இதுக்கு பதில் சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு விகல்பம் பண்ணீங்களே, ஸ்வரூபதா நிஷேதமா பாரமார்த்திகத்வாக்காரேன நிஷேதமானு கேட்டீங்களே, அதுல ஸ்வரூபதா நிஷேதங்கிறதுதான் சரியானது. இதுதான் அனுபவானுசாரியாக இருக்கு. எப்படி சொல்றார்? ஸ்வரூபேணைவ தைகாலிக நிஷேத பிரதியோகித்வஸ்ய பிரபஞ்சே சுக்தி ரூபேச்ச அங்கீகாரா. முதல்ல சுக்தி ரூபம் தான் நமக்கு பெரிய திருஷ்டாந்தம். அதுல முதல்ல பார்க்கலாம். முதல்ல தெரியும் போது எப்படி தெரிஞ்சது? ரஜதம்னு தெரிஞ்சது. அப்புறம் கிட்ட போனதுக்கு அப்புறம் சுக்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி தெரிஞ்சது? ரஜதமே இல்லை அப்படிதானே தெரிஞ்சது. நிஜமான ரஜதம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதோ? நிஜமானதோ பொய்யானதோ எந்த ரஜதமுமே அங்க இல்லை. சுக்தியை பார்க்கும்போது அங்க ரஜதம் சர்வதா இல்லை. தெரிகிற சமயத்துலதானே அந்த ரஜதம். அப்ப என்ன தெரியுது? இந்த அபாவத்தை நாம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தா, இந்த இடத்துல கட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா கட்டம் இல்லவே இல்லைதான். கட்டம் இருந்துட்டு வேற ஒரு ரூபத்துல இல்லைன்னு நாம சொல்ல வரல. அதே மாதிரி சுக்தி தெரியும் போது நாம என்ன சொல்லுவோம்? ரஜதமே இல்லை அப்படின்னு சொல்லுவோமே தவிர ஒரு ரூபத்துல இருக்கு, வேற ஒரு ரூபத்துல நிஜமான ரஜதமாக இல்லை அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனால பிராந்தி வந்ததுக்கு அப்புறம் பாதம் வரும்போது, பாதக ஞானம் வரும்போது அதுல அந்த பிராந்திக்கு விஷயமான பதார்த்தம் இல்லவே இல்லைன்னு தான் தெரிகிறதே தவிர வேற ஒரு ரூபத்துல இருக்கு, வேற ஒரு ரூபத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியல. ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சால் அப்புறம் ரஜதம் நான், இதம் ரஜதம் நான் அப்படின்னு நேரடியா நிஷேதம் வருது. அதனால எந்த ரூபத்துல நிஷேதம்னு கேட்க வேண்டாம். சுத்தி ரூபத்துக்கு ஸ்வரூபேண நிஷேதம். இதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்றது பாரமார்த்திகத்தையா நானா நாஸ்தின்னு சொல்றது. நானா நாஸ்தின்னு நேரடியா சொல்றது. இதுல என்ன சொல்றது? இந்த பிரபஞ்சமானது
இல்லவே இல்லைங்கிறதான் ஸ்ருதியும் தெரிவிக்கிறது. அப்ப இந்த ஸ்ருதி அதே மாதிரி நம்மளுடைய அனுபவம் வியாபாரிக பிரபஞ்ச விஷயத்துல நம்ம ஸ்ருதியை எடுத்துப்போம். அதை இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு அனுபவம் இல்லை, ஸ்ருதி தான் அதை சொல்லிக் கொடுக்குறது. ஆனா சுத்திரூபியம் பிராதிபாசிக விஷயத்துல அது இல்லைங்கிறது நம்ம அனுபவமே தெரிவிச்சு விடுறது. அதனால அனுபவம் ஸ்ருதி இது ரெண்டையும் எடுத்து பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தை பிரம்மத்துல இல்லைன்னு சொல்லும் போது அதனுடைய ஸ்வரூபமே இல்லைங்கிறதான் அது சொல்றது. இதுதான் என்னுடைய சித்தாந்தம். ஸ்வரூபேணைவ தைகாலிக நிஷேத பிரதியோகித்வஸ்ய பிரபஞ்சே சுக்திரூபே ச அங்கீகாரா ததாபி சுக்தௌ ரஜதப்ரமானந்தரம் அதிஷ்டான தத்துவ சாட்சாத்காரே ரூப்யம் நாஸ்தி நாசீத் ந பவிஷ்யதி இதி ஸ்வரூபேண இவ நேஹநானா இதி ஸ்ருத்யா பிரபஞ்சஸ்ய ஸ்வரூபேண இவ நிஷேத பிரதீதே. சுக்தியில ரஜதம்னு பிரமம் ஏற்பட்டது, அதுக்கப்புறம் அதனுடைய அதிஷ்டான தத்துவம் இது சுக்திதான்னு தெரிஞ்சது. அப்புறம் ரஜதம் இருக்கான்னு கேட்டா ரஜதம் இல்ல, இருக்கவும் இல்லை, அப்புறம் வராது, நாஸ்தி நாசீத் ந பவிஷ்யத்தின்னு சொல்றான், ரஜதமே கிடையாதுன்னு சொல்றான். இதே மாதிரி நேகநானாஸ்தி கிஞ்சனங்கிற இந்த ஸ்ருதியும் நமக்கு தெரியக்கூடிய பிரபஞ்சத்தை என்ன சொல்றது, இல்லை, இல்லவே இல்லைன்னு தான் சொல்றது. இந்த ரூபத்துல இல்லை அந்த ரூபத்துல இல்லைன்னு ஒரு ரூபத்தை சேர்த்து அதை நிஷேதம் பண்ணல. அப்போ அந்த திருஷ்டாந்தத்துல அவனுக்கு ஒரு விப்ரதிபத்தி, சுக்தியில ரூபமே இல்லைன்னு சொல்றானே அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கணுங்கிறான். நச்ச தத்திர லௌகிக பரமார்த்த ரஜதமேவ ஸ்வரூபேண நிஷேத பிரதியோகி இது வாக்கியம். இது ஒரு சின்ன அவாந்தரமான விசாரம். சுக்தியில ரஜதத்தை பார்த்தவன் சுக்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரஜதம் இல்லைன்னு சொல்றானே அவன் எந்த ரஜதத்தை நினைச்சு இல்லைன்னு சொல்றான்? அவன் பார்த்த அந்த பிராதிபாசிக ரஜதத்தையே மனசுல வச்சிருந்து இல்லைன்னு சொல்றானா, இல்ல உண்மையான ரஜதம்னு லௌகிக பரமார்த்த ரஜதம்னு இருக்கு அதுதான் மூணு காலத்திலயும் அங்க கிடையாதுன்னு சொல்றானா? இது ஒரு சர்ச்சை. லௌகிக பரமார்த்த ரஜதம்னா நமக்கு வியாபகாரிகமான ரஜதம், அதுதான் அந்த மூணு அங்க கிடையவே கிடையாது சுக்தியில அப்படின்னு சொல்றானே தவிர இவன் எந்த ரஜதத்தை பார்த்தான் கேட்டா அந்த லௌகிக பரமார்த்த ரஜதம் பார்க்கல. இவன் பார்த்த ரஜதம் பிராதிபாசிக ரஜதம். அந்த பிராதிபாசிக ரஜதத்தை இல்லவே இல்லைன்னு அவன் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல அங்க உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அது இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சமயத்துல ஒரு பதார்த்தம் ஒரு இடத்துல இருந்து இருக்குன்னு சொன்னா இன்னொரு காலத்துல அதை இல்ல அதை பார்க்காத சமயத்துல நாம என்ன சொல்லுவோம், இப்போ இல்லை ஏற்கனவே இருந்தது அப்படிதான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிரம காலத்துல அந்த ரஜதம் அங்க இருந்து இருக்குன்னா அப்ப அதை எப்போதுமே இங்க கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இல்லை இவ்வளவுதான் சொல்லலாம். இல்ல பிரமம் வரதுக்கு முன்னாடி இல்லை அப்படி சொல்லலாம். நடுப்புற பிரமம் வந்த காலத்துல அது இருக்குதான் இருந்திருக்கு. அதனால இவன் ரஜதம் இங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்றானே அவன் எந்த ரஜதத்தை பத்தி பேசுறான்னு சொன்னா அவன் பார்த்த பிராதிபாசிக ரஜதத்தை பத்தி இல்ல, நிஜமான ரஜதம்னு சொல்றாள் லௌகிக பரமார்த்த ரஜதம், அந்த ரஜதத்தை தான் அவன் எப்பவுமே இங்க கிடையாதுன்னு நிஷேதம் மாட்டான். இது ஒரு கட்சி. இப்படி ஏன் சொல்லக்கூடாது கேள்வி. நச்ச தத்திர லௌகிக பரமார்த்த ரஜதமேவ ஸ்வரூபேண நிஷேத பிரதியோகி இது வாக்கியம். பிரம பாதயோர் வையதிகரண்யா பத்தேகே அப்பிரசக்த பிரதிஷேதா பத்தே. இந்த வாதத்துல ரெண்டு தோஷம் இருக்குன்னு சொல்றார் சித்திகாரம். நிஜமான ரஜதம் அங்க இல்லைங்கிறது வாஸ்தவம், மூணு காலத்திலையும் அந்த நிஜமான ரஜதம் அங்க இல்லைங்கிறது ஒட்டுதான். ஆனா இவருக்கு தெரியும் போது அவன் எந்த ரஜதத்தை பார்த்தானோ அந்த ரஜதத்தையே அவன் அங்க இல்லைன்னு சொல்றான்னு சொல்றதுதான் உச்சிதம். இவன் பார்க்காத ரஜதத்தை அங்க இல்லை அப்படின்னு சொல்றது இது அவசியம் இல்லை. இப்படி சொன்னால என்ன ஆகும்னா பிரமத்துக்கும் இந்த பிரம ஜானம் வந்ததே அந்த ஞானத்துக்கும் பாதக ஞானத்துக்கும் ஒரு பாத்தியபாதக பாவம் வராமல் போகும். அதாவது இது ரஜதம் அப்படின்னு முதல்ல ஞானம் வருது, அடுத்தபடி ரஜதம் இல்லைன்னு ஞானம் வருது. இது ரெண்டுக்கும் விஷயம் பரஸ்பர விருத்தம்னு ஒத்துக்கணும் இல்லையா? அப்பதானே ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கிறதுனால ஒண்ணு பிரமாணம் ஒண்ணு அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியும். எது பிரமாணமோ அதாவது இதம் ரஜதம்ங்கிறத நேதம் ரஜதம்ங்கிற ஞானம் பாதிக்கிறதுனாலதான் இதம் ரஜதம்ங்கிற ஞானத்தை பிரமம் அப்படின்னு சொல்றோம்.
ரெண்டாவது ஞானம் முதல் ஞானத்தை பாதிக்கணுமானால் முதல் ஞானத்துக்கும் ரெண்டாவது ஞானத்துக்கும் விஷயத்துல விரோதம் இருந்தாகணும். இல்லாட்டா இது அதை பாதிக்காது. நீங்க சொல்றபடி வச்சிருந்தோம்னா ரஜதம்னு தெரியும் போது தெரிஞ்ச ரஜதம் பிராதிபாசிக ரஜதம், ரஜதம் இல்லைன்னு தெரியும் போது சொல்லக்கூடிய ரஜதம் வியாவகாரிக ரஜதம்னு சொல்லிட்டா அப்ப அந்த பிரமத்துக்கும் அந்த பாதித்த ஞானத்துக்கும் விரோதம் இல்லை. ஏன்னு கேட்டா பிரமத்துல எந்த ரஜதத்தை பார்த்தானோ அந்த ரஜதத்துல இல்லைன்னு அந்த ரெண்டாவது ஞானம் தெரிவிக்கல, அது வேற ஒரு ரஜதம் அங்க இல்லைன்னு சொல்றது. அப்ப என்னாச்சு, இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லைங்கிறதுனால முதல் ஞானத்தை பிராந்தின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு கட்டம் இருக்கு, ஒரு கட்டம் இருக்கு, அங்கேயே அந்த கட்டம் கருப்பான கட்டமா இருக்குன்னு வச்சுக்கோம். இப்ப இங்க சவப்பா ஒரு குடம் இல்லை அப்படின்னு வந்தது. இந்த அதுக்காக முதல்ல தெரிஞ்சது தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு கட்டம் இருக்குங்கிறதுக்கும் வேற ஒரு கட்டம் அங்க இல்லைன்னு சொல்றதுக்கும் விரோதமே இல்லை. அது போல ரஜதம்னு பார்க்கும்போது அந்த ஞானம் அங்க ஒரு பிராதிபாசிகமான ரஜதம் இருக்குன்னு தெரிவிக்கிறது. நேதம் ரஜதம்ங்கிற ஞானம் வியாவகாரிகமான நஜ ரஜதம் அங்க இல்லைன்னு தெரிவிக்கிறது. பிரமத்துல தெரிஞ்ச ரஜதத்தை அது இல்லைன்னு தெரிவிக்கல. ஆகையால இந்த ஞானத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் விரோதமே இல்லை, பாத்தியவாதக பாவம் வராது. இதான் வையதிகரண்யாபத்தேன்னு சொல்றாங்க. பிரம பாதயோகோ வையதிகரண்யாபத்தே. இன்னொன்னு அப்பிரசக்த பிரதிஷேதாபத்தே. ஒரு இடத்துல ஒண்ணு இல்லைன்னு அபாவத்தை சொல்லணும்னா அந்த பிரதியோகிக்கு அங்க ஒரு பிரசக்தி வேண்டியிருக்கு. பிரசக்தியே இல்லாமல் பிரசங்கமே இல்லாமல் ஒன்ன நிஷேதம் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை இல்லைன்னு நிஷேதம் பண்ணணுமானால் எப்படியாவது ஒரு சாந்தியாலாவது அங்க ஒரு பிரசக்தி வந்தா அப்ப அவன் தாற்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இங்க பார்த்தது பிராதிபாசிக ரஜதம் தான், வியாவகாரிக ரஜதம் இங்க வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சுத்தியில வியாவகாரிக ரஜதம் கிடையாதுன்னு நிஷேதம் பண்றதுக்கு அவசியம் என்ன? இதுக்கு அப்பிரசக்த பிரதிஷேதம்னு சொல்ல வேண்டி வரும். எப்பவும் பிரதிஷேதங்கிறது பிரசக்த பிரதிஷேதமா இருந்தா தான் அதுக்கு பிரதிஷேதம்னு பேரு, அதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்க முடியும். இல்லாட்டா அப்பிரசக்த பிரதிஷேதத்துக்கு அர்த்தம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லாதது, நிஷ்பிரயோஜனமாகும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த பிரதிஷேதத்தினால ஏதோ ஒன்ன நாம ஒரு ஞானத்தை பிரமம்னு தெரிஞ்சுக்கணும் அல்லது ஒரு பிராந்தியை நிவர்த்தி பண்ணிக்கணும். இந்த ஞானத்தினால பிரமா ரூபமான இந்த ஞானத்தினால ஒரு பிராந்தி நமக்கு நிவர்த்தி ஆகணும், ஒரு சம்சயமாவது நிவர்த்தி ஆகணும். ஆனால் சம்சயத்துக்கு கூட இடம் இல்லை, பிராந்திக்கு கூட இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ஞானம் இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வியர்த்தம், அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா. அதனால அப்பிரசக்த பிரதிஷேதா வர்த்திகி அப்படின்னு ரெண்டாவது தோஷம் வரும். அப்ப இப்படி ரெண்டு தோஷம் வர்றதுனால என்ன சொல்லணும்னு நினைக்கிற? பிராந்தியில எந்த பிராதிபாசிக ரஜதம் தெரிஞ்சதோ அந்த பிராதிபாசிக ரஜதமே மூணு காலத்திலும் அங்க கிடையாது அப்படின்னு அந்த ரெண்டாவது ஞானம் நேதம் ரஜதம்ங்கிற ஞானம் தெரிவிக்கிறது. இதுதான் என்னுடைய சித்தாந்தம். அப்போ இதே மாதிரிதான் மேகநானாஸ்தி கிஞ்சனங்கிற வாக்கியம் பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்றது. அப்ப நியாயமத்துக்காரர் கேட்டார், நான் சொன்னதுக்குள்ள நீ பதில் சொல்லு. ஏன்னா இப்படி நிஷேதம் பண்ணிட்டா அந்த பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி சொல்ல முடியுமா? ஸ்ருதி உற்பத்தி சொல்றது. இவ்வளவு உள்ளவே இல்லைன்னு நிஷேதம் பண்ணிட்டா அதனால உண்டாக வேண்டிய காரியங்கள்லாம் நடக்குமா? நடக்கிறதே. அதே மாதிரி அவித்யாவுக்கு உபாதானம்னு சொல்றது, அது முடியுமா? இல்லவே இல்லாத ஒரு வஸ்துவ ஞான தத்துவஞானத்தினால நிவர்த்தி பண்ண முடியுமா? தெரிஞ்சிருக்கிற தத்துவஞானத்தினால நிவர்த்தி பண்ண முடியாதோ? அப்ப இல்லவே இல்லைன்னு ஒரேடியா தள்ளிவிட்டா அந்த பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி வராது. நான் சொன்ன இந்த தோஷங்கள்லாம் இருக்கு. நகி உற்பத்தியாதி அசம்பவா. பதில் சொல்ற, நகி அனிஷித்தஸ்வரூபத்துவம் உற்பத்தியாதி மத்வே தந்திரம் பரைஹி அனிஷேத்திய ரூபத்வேன அங்கீகிருதஸ்ய வியதாதேஹே உற்பத்தியாதி அனங்கீகாரா. நீ என்ன நினைச்சுன்னு இந்த கேள்வி கேட்கிற? ஸ்வரூபதா ஒரு வஸ்துவ ஸ்வரூபேன நிஷேதம் பண்ணினால் உற்பத்தி எல்லாம் வர முடியாது.
அப்படின்னு சொன்னால் சொல்றவனுக்கு அபிப்பிராயம் என்ன? எதுக்கு இந்த ஸ்வரூபேண நிஷேதம் இல்லையோ அதுக்குதான் உற்பத்தி வரும் அப்படின்னு நினைக்கிறியா? அதாவது ஒரு வஸ்துக்கு உற்பத்தி ஆகணும்னு சொன்னா அதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்வரூபதா நிஷேதம் இருக்கக்கூடாது, அப்பதான் அதுக்கு உற்பத்தி வரும் அப்படின்னு நினைக்கிறியா கேட்டா அது அப்படி இல்லை. இது நீ இந்த மாதிரி சொல்ல முடியாது, இந்த நியமம் சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்கு ஸ்வரூபேண நிஷேதம் இல்லையோ அதுக்கு கூட உற்பத்தி இல்லாமல் இருக்கு. நையாயிக மதத்துல ஆகாசம்ங்கிறது ஒரு பதார்த்தம், பஞ்சபூதங்கள்ல இது ஒரு பூதம், இது நித்திய பூதம், இது உற்பத்தி எல்லாம் கிடையாது. ஆனா ஸ்வரூபம் உண்டு, இதை நிஷேதம் பண்ண முடியாது. ஆகாசம்னு ஒரு ஸ்வரூபம் இருக்கு. எதுக்கு ஸ்வரூபேண நிஷேதம் கிடையாதோ அதுக்கு உற்பத்தி இருந்தாகணும் அப்படின்னு நியமம் இல்லை. ஆகாசத்துக்கு ஸ்வரூபம் உண்டு, ஸ்வரூபேண நிஷேதம் இல்லை பரமதத்துல. அதே ஆனால் அதுக்கு உற்பத்தி உண்டுன்னு அவ சொல்றது கிடையாது. உற்பத்தி இதெல்லாம் கிடையாது, உற்பத்தியோ விநாசமோ எதுவுமே கிடையாது. அதனால என்னாச்சு, இந்த நியமத்தை வச்சுன்னு நீ என்கிட்ட பேச முடியாது. அப்ப என்ன சொல்லலாம்னு கேட்டா, நியமத்துல எப்படி நம்ம பரிஷ்காரம் பண்ணணும்னா, நாம நிஷேதம் பண்ணாமல், அதாவது ஸ்வரூபம் இருந்தாலும் கூட சில ஸ்வரூபங்களுக்கு உற்பத்தி விநாசங்கள் வருது, சில ஸ்வரூபத்துக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது அப்படின்னு பிரிச்சுதான் சொல்லியாகும். ஆகாசங்கிறதும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம், கடமும் ஒரு பாவரூப பதார்த்தம் தான். ஆனா கடத்துக்கு உற்பத்தி விநாசம் எல்லாம் உண்டு, ஆகாசத்துக்கு உற்பத்தி விநாசங்கள்லாம் கிடையாதுன்னு தனித்தனியா பிரமாணங்களை வச்சுட்டு சொல்லியாகும். அப்படி சொல்லும் போது நான் கூட விபாகம் பண்ணிடுவேன். ஸ்வரூபேண நிஷேதம் வரக்கூடிய பதார்த்தத்துக்கு கூட உற்பத்தி விநாசங்கள் சிலதுக்கு இருக்கலாம், சிலதுக்கு இல்லாமல் போகலாம். ஸ்வரூபேண நிஷேதம் ஆகாத பதார்த்தத்துக்கு உற்பத்தி விநாசம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம்னு நீ சொல்ற மாதிரி ஸ்வரூபேண நிஷேதம் பண்ணக்கூடிய பதார்த்தத்துக்கு கூட உற்பத்தி விநாசம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இத ஸ்வரூபேண நிஷேதத்துக்கும் நிஷேதம் இல்லாமல் போகிறதுக்கும் உற்பத்தி விநாசங்கள்லாம் இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது தனி, இது தனின்னு வச்சுக்கணும். கிந்து வஸ்துஸ்வபாவாதிகம் அந்நிதேவ கிஞ்சித் பிரயோஜகம் வக்தவியம். கடம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உற்பத்தி விநாசம் உண்டு, ஆகாசம்னு சொன்னா உற்பத்தி விநாசம் இல்லை அப்படின்னு நையாயிகள் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி அந்தந்த வஸ்துடைய சுவாவத்தை பொறுத்து அதுக்கு உற்பத்தி விநாசம், அது செய்யக்கூடிய காரியங்கள் இது எல்லாம் அமையறதே தவிர ஸ்வரூபேண நிஷேதம் வருது வராததுங்கிறது அதுக்கு பிரயோஜகம் ஆகாது. கிந்து வஸ்துஸ்வபாவாதிகம் அந்நிதேவ கிஞ்சித் பிரயோஜகம் வக்தவியம் தஸ்ய மயாபி கல்பிதஸ்ய ஸ்வீகாரா. இப்ப நான் ஸ்வரூபேண நிஷேதம் பண்றேன்னு பிரபஞ்சத்துக்கும் சுத்தி ரூபத்துக்கும், அதுக்காக அந்த இடத்துல அது கடமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. கடம் பிரம்மத்துல மேக நானாஸ்தி கிஞ்சனான்னு சொல்றத தெரியக்கூடிய பிரபஞ்சங்கள் எதுவுமே பிரம்மத்துல இல்லைன்னு சொல்றேனே தவிர, அந்த பிரபஞ்சம்னு சொன்னா என்ன, கடப்படாதிகள் இதெல்லாம் ஒவ்வொரு பதார்த்தம் தானே, அந்த பதார்த்தமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. கடத்துல நான் கடத்தை நிஷேதம் பண்றேன், ஆனா அந்த கடத்துல கடத்தும் இல்லைன்னு நான் சொல்லல. சுத்தியில ரூபியம் இல்லைன்னு சொன்னேன், ஆனா தெரிஞ்ச ரூபியம் இருக்கே ரஜதம், அது ரஜதம் இல்ல, அது ரஜதம் இல்லைன்னு சொல்லல. அதுல ரஜதத்துவம் கிடையாது, கடத்துவம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அப்ப இதுல இருந்து என்ன நான் சொல்ல நினைக்கிறேன்னா, அந்த தெரிஞ்ச பதார்த்தம் அது பிராதிபாசிகமாவோ வியாபகாரிகமாவோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், தெரிஞ்சது ரஜதம் தான், தெரிஞ்சது என்னமோ ரஜதம், அதை நான் இது பண்ணல. ஆனால் அது உண்மை இல்லை, அதனுடைய ஸ்வரூபம் அங்க மூணு காலத்திலும் இல்லை அப்படின்னு நான் நிஷேதம் பண்றேன். அதனால அது மிச்சைங்கிறது சிந்திக்கிறது. அதனால ரஜதமாக இருந்தால் அதுக்கு உற்பத்தி விநாசம் இதெல்லாம் உண்டு. வேற ஏதாவது அதனுடைய சுபாவத்தை வச்சுதான் இதை தீர்மானம் பண்ணணும். அதுக்கு உபாதானங்கிறது உண்டு. எப்பவுமே கல்பித வஸ்துக்கு நாம கல்பிக்கும் போது அதுக்கு எவ்வளவு எல்லாம் விசேஷணங்கள் இருக்குமோ அத்தனை விசேஷணங்கள்லாம் சேர்த்துதான் கல்பிக்கிறோம்.
கல்பனம் பண்ணும் போதே, பிராந்தியில தெரியும் போதே ஏற்கனவே நமக்கு அந்த விஷயத்துல எவ்வளவு சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கோ அந்த சம்ஸ்காரத்தை அனுசரித்துதான் அந்த வஸ்து நமக்கு தெரியுது. இப்ப ரஜதம்னு நமக்கு தெரியும் போது அந்த ரஜதம் விலை உயர்ந்தது, அது கண்ணால பார்த்தா தெரியும், கையால எடுக்க முடியும், இந்த மாதிரி பல தர்மங்கள் அதுல தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு சொன்னா, நம்மளுடைய மனசுல ரஜதம்னா எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதை அனுசரித்துதான் அந்த சாந்தியில அந்த ரஜதம் பாதிக்குது. அதனால பொய்யான ரஜதத்திலையும் இந்த அர்த்தக்கிரியாக்காரித்துவம், அவித்யோபாதானகத்துவம், தத்துவஞான நாசியத்துவம், உற்பத்தி விநாசம் இது எல்லாமே வரலாம்ங்கிற காரணத்தினால நீ இதை வச்சுட்டு அதை ஸ்வரூபேண நிஷேதம் பண்ண முடியாதுன்னு சொல்லாதே அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டார். இப்ப அவர் கேட்டார், நீ அந்த ரஜதத்தை ஸ்வரூபேண நிஷேதம் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா உங்க பூர்வாச்சாரியால் சொன்னதுக்கு விரோதம் வந்துடுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். விவரணாச்சாரியர் ஒரு இடத்துல சொல்லும் போது அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, விவரணத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அது கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி விசாரம் தான். ரஜதம் தெரியறது, அப்புறம் ரஜதம் இல்லைன்னு தெரியறது. ரஜதம் இல்லைன்னு தெரியும் போது அவர் எந்த ரஜதம் இல்லைன்னு அவர் ஒரு விசாரம் பண்ணி தெரிவிக்கிறார். 3 காலத்திலும் இங்க ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வியாபகாரிகமான பரமார்த்த லௌகிக பரமார்த்த ரஜதம் இருக்கே அது 3 காலத்திலும் இங்கே இல்லை அப்படின்னு அவருடைய ஒரு வாக்கியத்தில் இருக்கு. விவரணாச்சாரியருடைய வாக்கியத்துல இருக்கு. அவருடைய வாக்கியம் எப்படின்னா, திரைகாலிக நிஷேதம் பிரதி ஸ்வரூபேண ஆபணஸ்தம் ரூபியம் பாரமார்த்திகத்துவ ஆகாரேன பிராதிபாசிகம் வா பிரதியோகி. இந்த வாக்கியம் விவரணத்துல இருக்கு. இதுக்கு எப்படி அர்த்தம் பண்றது பார்த்தாகணும். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இதுல இருந்து மேலாக பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டா, 3 காலத்திலும் ரஜதம் இல்லைன்னு நிஷேதம் பண்றானே, இந்த நிஷேதத்துக்கு ஆபணஸ்தரூபியம், ஆபணஸ்தரூபியம்னா நஜரூபியம், அந்த நஜரஜதமானது ஸ்வரூபதா பிரதியோகியாகிறது. பாரமார்த்திகத்துவாகாரேன பிராதிபாசிகம் பிரதியோகி. அந்த பிராதிபாசிக ரஜதம் இருக்கு, இது பரமார்த்தமாக பிரதியோகியாகிறது. அப்படின்னா பாரமார்த்திகத்துவங்கிற ரூபத்தில் அது பிரதியோகியாகிறது, ஸ்வரூபதா இல்லை. ரெண்டாச்சு இதுல ரஜதம் தெரிஞ்ச ரஜதத்தையும் நிஷேதம் பண்றான், ஆனா நிஜமாக இல்லைன்னு அதை சொல்லணும். தெரிஞ்ச ரஜதத்தை இங்க நிஷேதம் பண்றதா இருந்தா நிஜமாக இல்லை அப்படின்னு சொல்லணும். ரஜதம் நிஜமாக இல்லை, இதான் பாரமார்த்திகத்துவாக்காரேன நிஷேதம்னு சொல்றது. ரஜதமே இல்லை அப்படின்னு சொல்றானே, அப்படி சொல்லும் போது அவன் ரஜதம்ங்கிற சப்தத்தினால அவன் நினைக்கிறது லௌகிக பரமார்த்த ரஜதம், அதை நினைக்கிறான் அப்படின்னு இந்த வாக்கியத்திலேருந்து படிச்சுன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க ரஜதம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச அந்த பிராதிபாசிக ரஜதத்தைய ஸ்வரூபேண நிஷேதம் பண்ணினதாக இப்ப சொல்லிட்டு வந்தேன். இப்படி சொன்னா உங்களுடைய பூர்வாச்சாரியால் சொன்னதுக்கே விரோதமாக சொன்னதாகிறது. இது மதஹானின்னு பேரு, சித்தாந்தத்துக்கு விரோதமாக சொன்னதாகும். நச்ச திரைகாலிக நிஷேதம் பிரதி ஸ்வரூபேண ஆபணஸ்தம் ரூபியம் பாரமார்த்திகத்வாகாரேண பிராதிபாசிகம் வா பிரதியோகி இது மதஹானித்யாதி வாக்கியம். அஸ்ய ஆச்சாரிய வசதः பாரமார்த்திக லௌகிக ரஜத தாதாத்மியேன பிரதீதம் பிராதிபாசிகமேவ ரஜதம் பிரதியோகி இத்யர்த்தः. சித்திகாரன் இந்த இடத்துல கொஞ்சம் வேலை பண்ற. இது எங்களுடைய புத்தகம், எங்க ஆச்சாரியாருடைய வச்சனம், அதனால இதுக்கு அர்த்தம் நான் தான் சொல்லணும் அப்படின்னு. அதனால நீங்க இதனுடைய அர்த்தத்தை நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த வாக்கியத்துல என்ன சொல்றது தெரியுமா, இந்த வச்சனம் பிராதிபாசிக ரஜதம் தான் பிரதியோகின்னு சொல்லி கொடுக்குறாரே தவிர அந்த வியாபகாரிக ரஜதத்தை இங்க பிரதியோகின்னு இந்த வச்சனம் சொல்லல. அழிச்சுன்னு சொல்லிருக்கு. நீங்க இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றதே சரியா? இவ்வளவு பிரச்சனை அந்த இதுல இருக்கு. ஐகாரிக நிஷேதம் பிரதி ஸ்வரூபேண ஆபணஸ்தம் ரூபியம் பிரதியோகி, அப்படித்தானே? ஆபணஸ்த ரஜதம் அந்த தூரத்துல இருக்கக்கூடிய நிஜமான ரஜதம் இந்த திரைகாலிக நிஷேதத்துக்கு பிரதியோகியாகிறதுன்னு படிக்கிற வாக்கியத்துல இருக்கு. அதே மாதிரி பாரமார்த்திகத்வாகாரேன பிராதிபாசிகம் பிரதியோகி, அதுவும் அதே வாக்கியத்துல இருக்கு, விவரண வாக்கியத்துல.
இந்த பிராதிபாசிகமா தெரிஞ்ச ரஜதம் நிஜமாக இல்லை அப்படின்னு பாரமார்த்திகத்வாச்சாரேன பிரதியோகியாகிறதாக சொல்லிருக்கு. நீங்க இந்த பிராதிபாசிக ரஜதமேனா ஸ்வரூபேண பிரதியோகி நிஷேத பிரதியோகின்னு சொல்றே, இது எப்படி சரியா வராதுன்னு கேட்டா அதுக்கு சொல்றார், இந்த வாக்கியத்துல நாம அன்வயம் பண்ணிக்கணும். விவரண வாக்கியத்துல எப்படின்னா, தைகாலிக நிஷேதம் பிரதி ஆபணஸ்தம் ரூப்யம் பிராதிபாசிகம், ஆபணஸ்தம் பிராதிபாசிகம் ரூப்யம் ஸ்வரூபேண நிஷேத பிரதியோகி பாரமார்த்திகத்துவ ஆகாரேணவா நிஷேத பிரதியோகி. இந்த வாக்கியத்துல கொஞ்சம் முன்னும் முன்னுமா இருக்கு, அதை சரியா அன்வயம் பண்ணிக்கணும். இந்த ஸ்வரூபேண பாரமார்த்திகத்வாகாரேடன்னு 2 பதம் திருத்தியாந்தமா இருக்கு. இதை ரெண்டையும் நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். ஸ்வரூபேண பாரமார்த்திகத்வாகாரேண வா, அந்த வாங்கிற பதத்தை இங்க சேர்க்கணும். இந்த பிராதிபாசிகங்கிற பதத்தை ஆபணஸ்தம் ரூபியம்ங்கிறதுக்கு அப்புறம் சேர்த்து விடணும். ஆபணஸ்தம் ரூபியம் பிராதிபாசிகம் ஸ்வரூபேண பாரமார்த்திகத்வாகாரேண வா தைகாலிக நிஷேதம் பிரதி பிரதியோகி. இப்படி இந்த வாக்கியத்துக்கு அன்வயம். அப்படின்னா என்ன? ஆபணஸ்தம் ரூபியம் பிராதிபாசிகம்னா என்ன? கடையில இருக்கக்கூடிய ரஜதம் பிராதிபாசிகம் அப்படி அர்த்தம் இல்லை. இப்ப பிராதிபாசிகமான ஒரு ரஜதம் தெரிஞ்சதே, இந்த ரஜதம் நமக்கு எப்படி தெரியறது? நிஜ ரஜதமாக தெரியுதா? பிராதிபாசிக ரஜதம்னு தெரிஞ்சு கொடுத்தனா அப்புறம் அதை எடுத்திருக்கிற ஆசை வராது, எடுக்க போக முடியாது. அது தெரியும் போது கடையில எல்லாம் இருக்கக்கூடிய லௌகிக பரமார்த்த ரஜதம் இருக்கே, அதனுடைய தாதாத்மியம் உள்ளதா அதுவாகவே தெரியுது. தெரியும் போது அது வெறும் பிராதிபாசிகமாக தெரியாமல் வியாவகாரிக ரஜதமாக தெரியுது. அதை தெரியப்படுத்துறதுக்காக ஆபணஸ்தம் ரூபியம் பிராதிபாசிகம், பிராதிபாசிகத்துக்கு ஆபணஸ்தம் ரூபியம்னு ஒரு விசேஷம் உண்டு. அதாவது நிஜரூபியமாக தெரியக்கூடிய பிராதிபாசிகமான ரஜதம் இருக்கே, அதுதான் தைகாலிக நிஷேதத்துக்கு ஸ்வரூபேண பிரதியோகி. இப்படி அனுபவம் பண்ணிட்டா என்ன வாக்கியத்துக்கு அர்த்தமாச்சு? நஜரஜதமா தெரிஞ்சது பொய் ரஜதம், அது இல்லேன்னு சொல்லக்கூடிய நிஷேதத்துக்கு, 3 காலத்திலும் இல்லேன்னு சொல்லக்கூடிய இந்த நிஷேதத்துக்கு பிரதியோகி, ஸ்வரூபேண பிரதியோகி. இப்படிதான் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்ப நான் அதுக்கு விருப்பமா ஒண்ணும் சொல்லலையே. அதுக்கப்புறம் பாரமார்த்திகத்வாகாரேன்னு போட்டாலேன்னு சொன்னா அது தன்னுடைய மதம் இல்லையா? அது ஸ்வரூபேண இல்லைன்னு சொன்னா சில பேர் மனது கஷ்டப்படுவேங்கிறதுக்காக சுஷில் குருஜனகாங்கிற நியாயத்தினால வான்னு போட்டா, பாரமார்த்திகத்துவ ஆகாரேன வா, போனா போறதுன்னு சொல்லி அவளுக்காக சொன்ன விஷயம் அது. முதல் பட்சம் ஸ்வரூபேண நிஷேத பிரதியோகி, அந்த ஸ்வரூபமே அங்க இல்லை, 3 காலத்திலும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் முதல் பட்சம். பரமார்த்தமாக இல்லை அப்படிங்கிறது இதுல திருப்தி வராதவாளுக்காக போனா போறதுன்னு சொன்ன விஷயம். இப்படிதான் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்படிதான் அர்த்தம் நீ எப்படி சொல்லலாம் கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு, எங்க ஆச்சாரிய வச்சனத்துக்கு நான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு அது சொல்றேன். அஸ்ய ஆச்சாரிய வச்சசா பாரமார்த்திக லௌகிக ரஜத தாதாத்மியேன பிரதீதம் பிராதிபாசிகமேவ ரஜதம் பிரதியோகி இத்யர்த்தः. தச்ச ஸ்வரூபேண பாரமார்த்திகத்வேன வா இது அனாஸ்தாயாம் வா சப்தः. பாரமார்த்திகத்வேனங்கிற பதத்துக்கு அப்புறம் ஒரு வா சப்த பிரயோகம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த பட்சத்துல இவருக்கு ஆஸ்தை இல்லை அப்படின்னு தெரியுது. ஆஸ்தைன்னு சொன்னா அதுல அவ்வளவு இஷ்டம் இல்லை, அதுல அவ்வளவு ஆதர புத்தி இல்லை. இல்ல விகல்பங்கிறது சில இடத்துல வா சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கு, ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. இப்படியாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வா சப்தம் எப்படி வந்திருக்குன்னா, அந்த ஸ்வரூபேணன்னு சொன்னதுக்கு நேர் சமபலமா இருந்தால் விகல்பம், அதுவாவது இதுவாவது. ஸ்வரூபேணு தான் நிஷேத பிரதியோகி, வேணும்னா இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அந்த 2வது பட்சம் இருக்கே, அது 2ஆம் பட்சமா தான் இருக்கே தவிர முதல் பட்சமாக இல்லை. போனா போறதுன்னு சொன்ன அனாஸ்தாயாம் வாயினா, இப்படி கூட வாசப்த பிரயோகம் பண்றது உண்டு. ஆனால் இப்ப அவன் ஒரு கேள்வி கேட்பான், அவர் நேர எப்படியே சொல்லலாமோ, தைகாலிக நிஷேதம் பிரதி ஸ்வரூபேண பிராதிபாசிகம் ரூபியம் பிரதியோகின்னு சொன்னா பொறுமை. ஆபணஸ்வரூபத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க கலப்பாங்க இந்த வாக்கியத்துல. இது வேண்டாத விஷயம், ஒரே சந்தேகம் வரும்படிதானே பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளவு தூரம் அவரை இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்?
நேர வழக்கின ஆபணஸ்வரூபியம்ங்கிற பதமே இங்க இல்லாமல் அழகா சொல்லிட்டு போலாம். ஏன் இப்படி சொல்றார்? அதுக்கு பதில் சொல்றார், இல்ல அவர் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. ஆபணஸ்வரூபியம்னு சொன்னதுனால அந்த கிரந்தக்காரர் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ஏதாவது உக்திஷ்ட புரோவர்த்தி தாதாத்மியனைவ ரஜதம் பிரதீயதே இது மத நிராசார்த்தம் லௌகிக பரமார்த்த ரஜத தாதாத்மியனாபி பிரதீயதே இது பிரதிபாதயிதும் ச. ரெண்டு இதுக்கு பிரயோஜனம் இருக்கு. ரஜதம் தெரியும் போது எதிர்த்தா போல உள்ள வஸ்து வாஸ்தவமா சுத்தி, அந்த வஸ்துவாத்தான் தெரியறது, அதான் அந்த வஸ்துவோட தான் அந்த ரஜதத்துக்கு தாதாத்மியம் தெரியறது அப்படின்னு சில பேர் நினைக்கிறார். வேற இன்னும் இப்ப இந்த ரஜதம் தெரியறது, இந்த ரஜதத்துக்கும் புரோவர்த்தியான அந்த சுத்திக்கும் ஒரு அபேதம் தாதாத்மியம், அதுவே இதுவாக தெரிகிறது அப்படின்னு சொன்னா அதற்கும் இதுக்கும் தாதாத்மியங்கிற ஒரு சம்பந்தம் தெரியுது, அபேதம் தெரியுதுன்னு சொல்றோம் இல்லையா. இது மாத்திரம் இல்ல, அதே ரஜதத்துல அங்க இல்லாத தூரத்தை இருக்கக்கூடிய பாரமார்த்திக ரஜதம் இருக்கு, அதனுடைய தாதாத்மியம் கூட தெரியலாம். எடுத்தா போல இருக்கக்கூடிய அந்த வஸ்துடைய தாதாத்மியம் ஒண்ணுதான் தெரியுங்கிறது நியமம் இல்லை. தூரத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தமாகவும் அதை பார்க்கலாம், அதனுடைய தாதாத்மியம் கூட அதுல தெரியலாம், ஆபணஸ்தரஜத தாதாத்மியம் கூட அதுல பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒண்ணு. அதான் சொல்றார், புரோவர்த்தி தாதாத்மிய நைவ ரஜதம் பிரதீயதே இது மத நிராசார்த்தம் லௌகிக பரமார்த்த ரஜத தாதாத்மியனாபி பிரதீயதே இது பிரதிபாதயிதும் ச. இதை சொல்றதுக்காக ஆபணஸ்தம் ரூபியம் அப்படிங்கிற இந்த பதத்தையும் அவர் சேர்த்துட்டார் தன்னுடைய வாக்கியத்துல. இந்த பிராதிபாதிகளுக்கு விசேஷணமாக இந்த பதத்தை சேர்த்துட்டார். ததுத்தம் தத்துவ பிரதீபிக்காக இப்ப இந்த விவரணத்துக்கு இந்த மாதிரி போனாம அன்வயம் பண்ணி இங்கேருந்து இடத்த மாற்றி அர்த்தம் சொல்றேனே, அது நான் என்னுடைய சொந்த கல்பனை கிடையாது, இது பெரியவாள் இந்த வழியை காமிச்சு கொடுத்திருக்கா. நான் அதை எப்படி பெரியவாள் சொன்ன அந்த அர்த்தம் அந்த வாக்கியத்திலேருந்து எப்படி கிடைக்குது, கிடைக்கிறதுக்கு எப்படி அன்வயம் பண்ணினா வருங்கிறத மாத்திரம்தான் நான் சொல்லிக் கொடுத்திருக்கேனே தவிர நான் சொன்ன அபிப்பிராயம் எனக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாளுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி தத்துவ பிரதிபிகா வசனத்தை எடுத்து காமிக்கிறார். தத்துவ பிரதிபிகாங்கிறது சித்சுகாச்சாரியர் பண்ணின புத்தகம். பிரத்யக் தத்துவ பிரதீபிகா அப்படின்னு அதுக்கு பேரு. தத்துவ பிரதீபிகா தத்துவ பிரதீபிகான்னு பேரு, சித்சுகின்னு சொல்றது. அந்த புத்தகத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கார். தஸ்மாத் லௌகிக பரமார்த்த ரஜதமேவ நேதம் ரஜதம் இது நிஷேத பிரதியோகி இது பூர்வாச்சாரியாணாம் வாச்சோ யுக்திரபி புரோவர்த்தினி ரஜதார்த்தினः பிரவೃತ್ತಿ தர்சனாத் லௌகிக பரமார்த்த ரஜதத்வேன அபரோக்ஷதயா பிரதீதஸ்ய காலத்ரயேபி லௌகிக பரமார்த்த ரஜதம் இதம் ந பவதி இது நிஷேத பிரதியோகிதாம் அங்கீகிருத்ய நேதவ்யா. சித்சுகாச்சாரியருக்கு அவர் இந்த வாக்கியம் சொல்லும் போது அவருக்கு எதிர்த்தாமல் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. லௌகிக பரமார்த்த ரஜதம் தான் இந்த நிஷேதத்துக்கு பிரதியோகின்னு அவெல்லாம் பேசியிருக்காளே, பூர்வாச்சாரியர் பேசியிருக்காளே. ஆமாம் பேசியிருக்கா. ஆனா அது எதுக்காக பேசியிருக்கா தெரியுமா? நமக்கு தெரியக்கூடிய இந்த ரஜதம் இருக்கே, இது லௌகிக பரமார்த்த ரஜதமாக தெரிகிறது, அதனாலதான் அதை எடுக்கிறதுக்கு போகிறான். பிராதிபாசிக ரஜதமா தெரிஞ்சா அது யாரும் எடுக்க மாட்டார். அப்ப தெரியக்கூடிய ரஜதம் நஜரஜதமாக தெரியணும். அப்ப சொல்லும் போது இந்த ரஜதம் இருக்கே தெரிஞ்ச ரஜதம் இது நஜரஜதம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு நிஷேதம் இருக்கு இல்லையா. இந்த நிஷேதத்துக்கு பிரதியோகி எதுனா லௌகிக ரஜதம், நிஜமான ரஜதம். தெரிஞ்ச ரஜதம் நஜ ரஜதம் ஆகாது. பிராதிபாசிகம் ரஜதம் வியாவகாரிக ரஜதம்னா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிராதிபாசிக ரஜதமா தெரிஞ்சது அந்த பதார்த்தம் வியாவகாரிக ரஜதம் இல்லைங்கிறது அது தெரிவிக்கிறது. அப்ப இந்த நிஷேதத்துக்கு பிரதியோகி எது? லௌகிக பரமார்த்த ரஜதம் தானே. இதை வச்சுட்டு அந்த வாக்கியம் பெரியவாள் சொன்ன வாக்கியம் இதுதான் குறிக்கிறது. இந்த ரஜதம் அங்க இல்லவே இல்லைன்னு சொல்றது அதை ஒன்றும் ஆட்சேபம் பண்ணல. தெரிஞ்ச ரஜதம் அந்த 3 காலத்திலும் இல்லைன்னு சொன்னது அவளுக்கு இஷ்டம்தான் அப்படின்னு இவர் சொல்றார். லௌகிக பரமார்த்த ரஜதமேவ நேதம் ரஜதம் இது நிஷேத பிரதியோகி இது பூர்வாச்சாரியானாம் வாச்சோ யுக்திரபி. அதாவது அவளுடைய இந்த வாக்கியமும் என்ன தெரிவிக்கிறது? புரோவர்த்தினி ரஜதார்த்தினா பிரவருத்தி தரிசனா. ஏற்கனவே இருக்கிற அந்த வஸ்துவை எடுக்கிறதுக்காக அவன் போறான், ரஜதம்னு பார்த்தவன்.
அப்படி பார்க்கணுமானால் அது எப்படி தெரியணும்? அந்த வஸ்து லௌகிக பரமார்த்த ரஜதத்வேன அபரோக்ஷதையா பிரதீதஸ்ய நஜரஜதம் தான் அது அப்படின்னு பிரத்யட்சமாக அப்ப தெரியணும். அப்பதான் எடுக்க போவான். அப்படி தெரியும் போது எந்த காலத்திலேயே லௌகிக பரமார்த்த ரஜதம் இதன் அபவதி. இப்ப தெரிஞ்ச ரஜதம் எந்த காலத்திலயுமே லௌகிக பரமார்த்த ரஜதம் ஆகாது அப்படிங்கிற அர்த்தத்துல அவ பிரயோகம் பண்ணிட்டாள். இது நிஷேத பிரதியோகிதாம் அங்கீகரிக்க நேதவ்யா இது. நான் இந்த இடத்துல இதை நிறுத்திக்கிறேன். இதுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்கிறதுக்காக மறுபடியும் அத்வைதத்துக்காரர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த இதில் பார்ப்போம்.